ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எது சொல்லியிருக்கேன். கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு சம் நம்மளுக்கு அப்படியே வரும் 14 மார்க்குக்கு. அண்ட் 5.3 என்னது? நோ, அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லவே இல்லையே. ஐடிசி இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் காம்பன்சேஷன். தென் 4th சாப்டரில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எக்ஸம்ஷனில் டைரக்ட் டாக்ஸுக்கும் இன்டைரக்ட் டாக்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். தென் ஜிஎஸ்டி வந்ததுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஃபியூச்சர்ஸ் என்ன, அண்ட் இதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி நெட்வொர்க், இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஷின் வரும் அப்படின்னு சொன்னேன்னா, அண்ட் இதுக்கப்புறம் மெஜாரிட்டி நமக்கு கேட்டால் எதுலேருந்து கேட்பாங்க? ஐடிசி, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது, எவ்வளோ நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தென் வேறு என்ன சொன்ன? காம்பன்சேஷன் செஸ், இது தியரி பார்ட்டுக்கு. அண்ட் சம் பார்ட்டுக்கு காம்போசிஷன் லெவி பார்த்த ஞாபகம் இருக்கா? காம்போசிஷன் லெவி அண்ட் அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான சம்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு மெஜாரிட்டி கேட்பாங்க. அண்ட் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற கான்செப்ட் நான் பார்க்க சொன்னேன். கரெக்டுங்களா? எழுதிக்கலாமா இதை? ஸோ எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர்லேருந்து எப்படி கொஷின் கேட்கலான்னா, இப்போ என்னோடய டேர்ன் ஓவர் வந்து இந்த லிமிட்டில் இருக்குது அண்ட் நான் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டேர்ன் ஓவர் லிமிட் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பின்னாடி நான் வரும்போது சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதையும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஒரு சாப்டர் வைஸ் அப்படியே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியோட ஓவர்வியூ. வாட் இஸ் மீன் பை ஜிஎஸ்டி? உடனே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்டைரக்ட் டேக்ஸ், இது எனக்கு என்ன சிச்சுவேஷனில் லெவி பண்ணுவாங்க? சேல்ஸ் நடக்கும்போது. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது சப்ளை செயின், எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் சப்ளை செயின்லையும் என்ன ஆகும்? டேக்ஸ் அப்படின்றத லெவி பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஃபைனல் பேர்டன் அப்படிங்கிறத கன்சியூமர், யார் அதை ஃபைனலாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஒரு பர்சனோட டேக்ஸ் பேர்டன் இன்னொரு பர்சனுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்? நோ, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட்ஸையோ சர்வீசஸையோ நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து ஹோல்சேலருக்கு போகுது. இந்த சப்ளை செயினில் என்ன ஆகும்? எனக்கு ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறத லெவி ஆகும். இதுக்கு பேர் என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை எல்லா டைப் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலேயும் நம்ம லெவி பண்ணுவோம், எக்ஸெப்ட் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஆல்கஹால் அப்படின்றது இதில் கவர் ஆகாது. பிகாஸ் ஏன் கவர் ஆகலை சொல்லுங்க பார்ப்போமே? ஹார்ம்ஃபுல். வேற? ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் டிமாண்ட் அதிகமாக இருக்குமா? ஓகே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லணுன்னா, ஸ்டேட்டுக்கு எனக்கு ரெவென்யூ ரொம்ப லாஸ் ஆகும். கரெக்டுங்களா? இதையும் நான் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், ஜிஎஸ்டியில் ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? 28%. ஐஜிஎஸ்டி
ஐஜிஎஸ்டி கால்குலேஷன் போய்க்கோங்க. எப்பயுமே இந்த ஹையஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கனாலே ஐஜிஎஸ்டி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். 28%. கரெக்டாக? அண்ட் இந்த 28%க்கு மேலே என்னால் என்ன லெவி பண்ண முடியாது? டேக்ஸ் லெவி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், தென் நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் அண்ட் ஆல்கஹால், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலை, இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கும். சரியா? அண்ட் இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது என்ன பண்ணுறேன், அந்த ப்ரைஸ் கூட சேர்த்து டேக்ஸையும் அந்த கம்பெனிக்கு நான் பே பண்ணுறேன். அந்த கம்பெனி என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணிடுவாங்க. சரிங்களா? அண்ட் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் சிபிடிடி, சிபிஐசி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது யார் யார்? சிபிடிடினா என்ன? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ் யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லெவி பண்ணணும் அப்படிங்கிறத யார் டிட்டர்மைன் பண்ணுவா? சிபிடிடி டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் வாட் இஸ் மீன் பை சிபிஐசி? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஓகே. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே எனக்கு ரெவென்யூ இதுக்கு கீழே கவர் ஆகுது. அண்ட் இதோட ப்ராட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஃபஸ்ட்டு டாப் லெவலில் யார் இருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அண்ட் அதுக்கு கீழே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அண்ட் அதுக்கு கீழே 2 பார்ட்டாக பிரியுது. டைரக்ட் டேக்ஸ் ஒன்று, இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஒன்று. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே இருக்கிறது மறந்துடுங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் என்ன ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னோட இன்கம் மேலேயோ ஆர்எல்ஸ் என்னோட வெல்த் மேலேயோ லெவி பண்ணுறது. இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் நிறையா சம்பாதிக்கிறேன்னா நான் நிறைய டேக்ஸ் பே பண்ணணும். அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது goods and services நான் கன்சியூம் பண்ணும்போது I have to pay tax irrespective of my income. எனக்கு இன்கம் அதிகமாக இருக்குது, டேக்ஸ் நான் அதிகமாக பே பண்ணணுங்கிற கான்செப்ட் இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதை டெக்னிக்கலாக நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? ப்ரொக்ரெசிவ் அண்ட் ரெக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க, கரெக்டுங்களா? ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட இன்கம் ஆர்எல்ஸ் வெல்த் மேலே நம்ம லெவி பண்ணக்கூடியது. அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது நான் கன்சியூம் பண்ணும்போது எனக்கு லெவி பண்ணுறது. அண்ட் இன்சிடென்ட் அண்ட் இம்பேக்ட், டேக்ஸை லெவி பண்ணுறதும் ஒரே பர்சன் தான், டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதும் சேம் பர்சன். பட் இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன ஆகுது? ஒரு பர்சன் கிட்ட இருந்து டேக்ஸ் பர்டன் இன்னொரு பர்சனுக்கு டிஃபர் ஆகிடும். அண்ட் டைரக்ட் டேக்ஸில் எவேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியும், பட் இன்டைரக்ட் டேக்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால ஹார்ட்லி பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைரக்ட் டேக்ஸ் எதனால் இன்ஃப்ளேஷனை ரெடியூஸ் பண்ணும்? ப்ரைஸை எதுவும் டிட்டர்மைன் பண்ணாது. பட் இதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகுது? ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்டோட ரேட்லேயே ப்ராடக்டோட ப்ரைஸ்லேயே டேக்ஸையும் நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணி தான் நான் கன்சூமருக்கு கொடுக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் வில் ப்ரமோட் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் ஒன், பர்டன் அப்படிங்கிறத இன்னொரு பர்சனுக்கு நம்மளால் ஷிஃப்ட் பண்ண முடியாது டைரக்ட் டேக்ஸ்னால். இன்டைரக்ட் டேக்ஸில் ஈஸியாக நம்மளால் ஷிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் டைரக்ட் டேக்ஸ் எப்போ லெவி பண்ணுவாங்க? நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணும்போது. அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது சப்ளை நடக்கும்போது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், 101 Amendment Act 2016. ஸோ இந்த 101 அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட ஜிஎஸ்டி அப்படின்றது இருக்குது. அண்ட் இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லெவி பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லெவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீவியஸ்லி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டைப் ஆஃப் டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு டைப் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றது லெவி பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் ஜிஎஸ்டி
என்ன ஆயிடுச்சு, ரெண்டு கவர்மெண்ட்டுமே சைமல்டேனியஸாக லெவி பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் நமக்கு எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, 4 கேட்டகரி ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் சிஜிஎஸ்டி அப்படிங்கிறத யார் லெவி பண்ணுவா, அது பேர்லேயே இருக்கா. சிஜி அப்படிங்கிறது இட் வில் ரெஃபர்ஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்ஜி அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட், யூடி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி, ஐ அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணும், இன்டகிரேட்டட். ஸோ இதை லெவி பண்ணக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா, ஓகே. அண்ட் இந்த டேக்ஸ் எல்லாமே என்ன சுச்சுவேஷனில் எனக்கு லெவி ஆகும்? ஒரே நிமிஷம். இன்ட்ரா அப்படிங்கும்போது எனக்கு இந்த 2 டேக்ஸும் லெவி ஆகும். ஆர் எல்ஸ் இஃப் இன் கேஸ் இட் இஸ் அ யூனியன் டெரிட்டரி, இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி எனக்கு யூடிஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஐஜிஎஸ்டி எப்போ அப்ளிகபிள், இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். சரி, இப்போ எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். இன்டர்னா என்ன, இன்ட்ரா அப்படின்னா என்ன? இன்ட்ரா அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே நான் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்லேருந்து சேலம்க்கு நான் ஒரு பர்சனுக்கு சேல் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன டேக்ஸ் லெவி ஆகும், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எனக்கு லெவி ஆகும். ரைட். அண்ட் இதுவே இன்டர் ஸ்டேட் அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு நடுவில், தமிழ்நாட்டிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கேரளாவுக்கு கூட்ஸை நான் அனுப்புகிறேன், இல்லை டெல்லிக்கு நான் கூட்ஸ் அனுப்புகிறேன்னா இது 2 வேறு வேறு ஸ்டேட் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. ஸோ லெவி பண்ணுறது யார் லெவி பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க. அண்ட் ரெவென்யூ எந்த ஸ்டேட்டுக்கு போகும், 2 ஸ்டேட் இருக்கு. கொல்ல போகிறேன் உங்களை, அப்படியா சொல்லியிருக்கேன் நான், 2 ஸ்டேட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி. எந்த ஸ்டேட்டுக்கு போகும் யோசிங்க. நோ, ஜிஎஸ்டி நம்ம ஜென்ரலாக என்ன படிச்சிருக்கோம், நீங்கள் சொன்னீங்கல்ல, வாட்ஸ் தட், டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன், கன்சப்ஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோமா. எந்த ஸ்டேட் அதை கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ரெவென்யூவை கொடுத்துருவாங்க. அண்ட் பேலன்ஸ் ரெவென்யூ யாருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. கரெக்டா? அது நம்ம ஐஜிஎஸ்டின்னு படிக்கும்போதே என்ன படிச்சிருக்கோம், போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிச்சுக்குவாங்க. இதில் ஒரு போர்ஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்க பர்சன் அந்த ப்ராடக்டை வாங்குறாங்களோ அவங்களுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்க ஒரு போர்ஷன் யாருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. புரியலையா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லட்டுமா? புரிஞ்சா? ஓகே, அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், applicability of GST. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இட் இஸ் applicable to the all of India or else whole of India. அண்ட் இதோட டைமிங் நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் வருமா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்துட்டு 8th ஜூலை அண்ட் ஆல் ஓவர் இந்தியா 1st ஜூலை. ஜேஎன்கே அப்படிங்கிறது என்னது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட டெரிட்டரி வந்துட்டு ஆர்டிக்கல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த டெரிட்டரி அளவுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அண்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 1200 நாட்டிக்கல் மைல்ஸ் கவர் ஆகும். தூக்கம் நல்லா வருது. என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டியில் எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் கவர் ஆகாது, இது ஆல்ரெடி இனிஷியல்லே பார்த்தோமா. ஆல்கஹால் வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் ஆகாது அண்ட் டொபாக்கோ ஐட்டம்ஸும் ஃபுல்லாக கவர் ஆகாது. அண்ட் குருட் ஆயில், இதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் டீசல், பெட்ரோல், ஏர் டர்பைன் ஃபியூயல், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் யார் கொடுப்பா? ஜிஎஸ்டி கவுன்சில். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில். எதுக்காக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது? ஜிஎஸ்டியை மேனேஜ் பண்ணணும் அண்ட் இது ரிலேட்டடாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறதுக்கும் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு
அசோசியேஷன் தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இதில் ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில பர்சன் இருக்கணும், மெம்பராக ஒருத்தங்க இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ஹெட்டாக இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர் ரெவென்யூ மினிஸ்டர்ஸ் மெம்பராக இருப்பாங்க. சரிங்களா? அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலோட குவாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆர் 1/2. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 5 பேராவது ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் எனக்கு அந்த மீட்டிங்கில். அண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே 3/4 வெயிட்டேஜில் எடுப்பாங்க. இதில் சென்ட்ரலுக்கு 1/3 வெயிட்டேஜ், ஸ்டேட்டுக்கு 2/3. ஓகே. அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் ரேட்டு அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எக்ஸம்டடா டாக்ஸபிளா அண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கும் என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அவங்க ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்தது டிஸ்பியூட் ரெசல்யூஷன். இப்போ 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? ஓகேவா சம்ருத்தி? நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டி லெஜிஸ்லேஷனில் புதுசாக ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அண்ட் அது ரிலேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுறதும் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஒர்க். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போகலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டி நெட்வொர்க். ஜிஎஸ்டி நெட்வொர்க் இதை பற்றின பேசிக் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? எனக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் இருக்கிறதுனால எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ரெவென்யூ போகணும் அப்படின்னு சொல்லி நான் பிரிக்கணும். இதுக்காக எனக்கு ஒரு மெக்கானிசம் தேவைப்படுது. இதனால தான் நான் ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படிங்கிறதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஜிஎஸ்டி என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஏதாவது ஒரு பர்சன் ஜிஎஸ்டியில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது. என்னமா பிரச்சனை சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஐஜிஎஸ்டி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி அந்த டேக்ஸை கம்ப்யூட் பண்ணுறது அண்ட் அதை செட்டில்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது டேக்ஸ் பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அண்ட் எனக்கு தேவையான எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, டேக்ஸ் பேயரோட ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம். டேக்ஸ் எவேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு அடுத்தது ஐடிசி நான் கிளைம் பண்ணணும் இல்லை அதை ரிவர்ஸ் பண்ணணும், ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி நெட்வொர்க்கில் போயிட்டு நான் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ல, ஜிஎஸ்டி நெட்வொர்க் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸோட வெப்சைட். அண்ட் இதில் சர்வீஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா நான் பண்ணிக்கலாம். அண்ட் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு விசிபிள் ஆகக்கூடிய பேஜை நம்ம என்னன்னு சொல்லுவோம், GSTR 1 அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணக்கூடியது பார்ட் A. அண்ட் இதை ஃபில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், டெம்ப்ரவரி ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக லாகின் பண்ணும்போது நான் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், டேக்ஸ் சப்சம்ட் அண்டர் GST. ஃபோனை சைலண்டில் போடுங்க. ஸோ எனக்கு என்னென்ன டைப் ஆஃப் டேக்ஸை வந்துட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 10-15 டேக்ஸ் தனித்தனியாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜிஎஸ்டி அப்படின்ற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்டேட்டோட டேக்ஸஸ் தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன், சென்ட்ரலோட டேக்ஸஸ் தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க, தட்ஸ் எனஃப்.
நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் ஒன், பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சிம்பிளியராக மாறிடுச்சா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் இது நான் ஃபாலோ பண்ணணும், சென்ட்ரலுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும், 2 ரெக்கார்ட் நான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணால் போதும். அண்ட் இதனால மேனுஃபேக்சரர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ், அவங்களோட டைம் சேவ் ஆகும் அண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது சேவ் ஆகும். அண்ட் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆச்சு, எலிமினேட் ஆச்சு. எதனால், ஐடிசி நம்ம கிளைம் பண்ணுறதுனால. பர்ச்சேஸ் அப்போ நான் பே பண்ணக்கூடிய டேக்ஸை நான் என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணும்போது திரும்ப கிளைம் பண்ணிக்கலாம். ஐடிசி பார்க்கும்போது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் காம்படிட்டிவ்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்தது யூனிஃபார்ம் டேக்ஸ் ரேட், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுது. கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாஷிங் மிஷின் நான் வாங்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான் வாங்கினாலும் ஒரே டேக்ஸ் தான், டெல்லியில் நான் போய் வாங்கினாலும் ஒரே டேக்ஸ் தான், வெஸ்ட் பெங்காலில் நான் போய் வாங்கினாலும் ஒரே டேக்ஸ் தான். டேக்ஸ் ரேட் மாறுமா, மாறாது. பட் டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும், வேரியேஷன்ஸ் வரும். என்ன அளவு சப்ளை செயின் இருக்குங்கிறத பொறுத்து அந்த வேரியேஷன்ஸ் வரும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரர் இருக்காரு, தென் ஹோல்சேலர், ரீட்டைலர், இதுக்கு அடுத்தது கன்சியூமர். இந்த கேஸில் டேக்ஸ் அமௌண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். இதுவே ஹோல்சேலர் இல்லை அப்படின்னா டேக்ஸ் அமௌண்ட் என்ன ஆகும், எனக்கு கம்மியாகும். அமௌண்ட் வேரியேஷன்ஸ் வரும், பட் ரேட்டுங்கிறது சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் சைடில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக எல்லா டேட்டாஸையும் மேனேஜ் பண்ண முடியும், அவங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மேக் இன் இண்டியாவோட ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கன்சூமர் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் லெவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரே டேக்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் கன்ஃபியூஷன்ஸ் வராது. அண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய டேக்ஸ் பேர்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா. ஜிஎஸ்டியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு. எதனால டெஸ்டினேஷன் பேஸ்டு, கன்சியூமர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ப்ராடக்டை கேரளாவிலேருந்து பை பண்ணுறாங்க. அப்போ எந்த ஸ்டேட்டுக்கு இது ரெவென்யூ, தமிழ்நாடுக்கு தான் இது ரெவென்யூ. கரெக்டுங்களா, ரைட். அப்போ டேக்ஸ் யாருக்கு போகும், தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால தான் இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெஸ்டினேஷன் பேஸ்ட் ஆர் எல்ஸ் கன்சப்ஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் ஒன், டியூவல் ஜிஎஸ்டி மாடல். ஸோ இது வந்து கனடா அண்ட் வேறு என்ன கண்ட்ரியை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம், சாரி கனடா, கனடா அண்ட் ஃப்ரான்ஸ். இந்த 2 கண்ட்ரியை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டியூவல் ஜிஎஸ்டி அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருக்கோம். போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் லெவி ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் ஒன், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். லோவர் இந்தியா எனக்கு ஒரே டேக்ஸ் தான். இதுக்கு அடுத்தது ஐடிசி. நெக்ஸ்ட் ஒன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு சில கன்செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா. சப்ளை. ஸோ இந்த சப்ளையில் இந்த செக்ஷன்ஸ் மட்டும் எழுதிக்கிறீங்களா. இந்த ஃப்ளோ சார்ட் வந்து அந்த சாப்டர் பற்றி ஒரு ஓவர்வியூ தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளோ சார்ட். ஜூம் பண்ணுறேன், அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா. உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுத்ததோட கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரவுண்ட் 300 பேஜஸ் கிட்ட வரும். கரெக்டாக. ஏன்னா அதில் இருக்கிறத எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு 12 பேஜஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். நிறைய கண்டென்ட்ஸ் இங்கே இருக்காது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா. எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த 12 பேஜை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடலாம்.
செக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி வேணுமா? ம் ஓகே. எழுதியாச்சா? ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது நான் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4 செக்ஷன். செக்ஷன் 7(1) அப்படிங்கிறது சேலு, எக்ஸ்சேஞ்சு அண்ட் பார்ட்டர் அண்ட் சப்ளை அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே என்னென்ன கவர் ஆகும், அண்ட் இன்புட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்ன, அண்ட் ஸ்கெட்யூல் 1. எனக்கு கன்சிடரேஷன் இல்லைனாலும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸை நான் என்னவா ட்ரீட் பண்ணுவேன், சப்ளையாக ட்ரீட் பண்ணுவேன். அது என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறது ஸ்கெட்யூல் 1. அண்ட் செக்ஷன் 7(1)A அப்படிங்கிறது ஸ்கெட்யூல் 2வை கவர் பண்ணும். ஸ்கெட்யூல் 2ங்கிறது என்னது, இந்த ஆக்டிவிட்டியை நான் சப்ளை ஆஃப் கூட்ஸாக ட்ரீட் பண்ணணுமா ஆர் சர்வீஸாக ட்ரீட் பண்ணணுமாங்கிறது. அண்ட் ஸ்கெட்யூல் 3ங்கிறது அது சர்வீஸ்லையும் வராது, கூட்ஸ்லையும் கவர் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 7(3) அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது ஜிஎஸ்டியில் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ எனக்கு எந்த ஸ்டேஜில் ஜிஎஸ்டிக்குள்ளே டாக்ஸபிளாக ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. எய்தர் அது எனக்கு சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆரல்ஸ் சர்வீஸாக இருக்கணும், கன்சிடரேஷன் மேண்டேட்டரி, இதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் பண்ணியிருக்கணும், அண்ட் இட் ஷுட் பி மேட் பை த டாக்ஸபிள் பர்சன் அண்ட் டாக்ஸபிள் டெரிட்டரி, அதாவது இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இட் ஷுட் பி அ டாக்ஸபிள் சப்ளை. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் ஜிஎஸ்டிக்கு கீழே டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 8 ஐட்டம் நம்ம பார்த்தோமா. சேல் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை சேல்? ஓனர்ஷிப் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், கரெக்டாக? ஸோ இதில் இந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது தான் என்னோட கீவேர்டு. நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ரைட் அண்ட் கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்டர். கூட்ஸுக்கு கூட்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கூட்ஸு நான் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து எக்ஸ்சேஞ்ச், பழைய பொருளை கொடுத்துட்டு புது பொருள் நம்ம வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், லைசன்ஸ். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ரெண்ட்டுங்கிறது மந்த்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பேமெண்ட் பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட்டு லீஸுங்கிறது லாங் டேர்ம் பேசிஸில். டிஸ்போசல், என்னோடய பிஸ்னஸை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு இனிமேல் இந்த அசட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெர்மனெண்ட் நேச்சரில் அதை நான் இன்னொரு பர்சனுக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிஸ்போசல். ஸோ இந்த 8 ஆக்டிவிட்டீஸுமே எனக்கு சப்ளைக்குள்ளே கவர் ஆகும். அண்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது 3 கண்டிஷன்ஸ் நம்ம பார்ப்போம். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோமா இல்லையா, அண்ட் கன்சிடரேஷன் இருக்கா இல்லையா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், செக்ஷன் 7(1)B, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ இம்போர்ட் அப்படின்னா என்ன, ஃபாரின் கூட்ஸை நான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரேன்னா அதுக்கு பேர் என்னது, இம்போர்ட். ஸோ இதில் ரெசிபியன்ட் யாராக இருப்பா, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன், கரெக்டுங்களா? ஸோ சப்ளையர் அவுட் சைடு இந்தியாவில் இருப்பாங்க, ரெசிபியன்ட் இந்தியாவில் இருக்கணும். ஸோ அப்போ என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறதும் இந்தியா. அண்ட் இதில் மெயினாக நான் பார்க்க வேண்டியது 3 கண்டிஷன். கன்சிடரேஷனுக்காக அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். செகண்டு, பிஸ்னஸ் பர்பஸ் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, ஈவன் அது பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருந்தா கூட நான் என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்கெட்யூல் 1. ஸோ ஸ்கெட்யூல் 1ல் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வாட்ஸ் தட்? மறந்தாச்சு. ஈவன் கன்சிடரேஷன் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் அதை சப்ளையாக ட்ரீட் பண்ணுவோம், ஜிஎஸ்டிக்கு கீழே அது டாக்ஸபிளாக ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் தான் ஒரு 5 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பெர்மனெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். என்னோட பிஸ்னஸ் அசர்ட்டை நான் பெர்மனெண்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறேன், அண்ட் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐடிசி நான் அவைல் பண்ணியிருக்கணும், அண்ட் டிஸ்போஸ் பண்ணும்போது கன்சிடரேஷன் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது சப்ளை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், transaction between a
distinct person and related persons. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதையும் சப்ளையாக ட்ரீட் பண்ணுவோம். ஈவன் தேர் இஸ் நோ கன்சிடரேஷன். ரிலேட்டட் பர்சன்னா யார், டிஸ்டிங்க்ட் பர்சன்னா யார், இங்கே கொடுத்துருக்கிறத மறந்துடுங்க. ரிலேட்டட் பர்சன் அப்படிங்கிறது ஒரு பர்சனை இன்னொரு பர்சன் என்ன பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களோட டீச்சர், ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது, ரிலேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படிங்கிறது one person having more than one GST registration. கரெக்டுங்களா? ஓகே. அண்ட் ரிலேட்டட் பர்சனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எம்ப்ளாயி, எம்ப்ளாயர், ரிலேட்டிவ்ஸ், ஓகே, ஃப்ரெண்ட்ஸு, பிச்சு போடுவேன். வேற directors of the company. and ஒரு கம்பெனியில் more than 20% 10% ஷேர்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பர்சனை என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே ரிலேட்டட் பர்சன். ஒரு பேனுக்கு கீழே 2 ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இருக்குது அண்ட் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்னது, distinct person அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கூட்ஸ் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னாலும் அதுவும் சப்ளையாக ட்ரீட் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு கன்சிடரேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகேங்களா? அண்ட் ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கணும், அவங்களோட ஓன் நேமில் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணியிருக்கணும். பிரின்சிபலோட நேமில் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா சப்ளையாக ட்ரீட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சா? பிஸ்னஸ் டெஸ்ட் எனக்கு தேவை இல்லை. அண்ட் ரிலேட்டட் பர்சனுக்கு நடுவில் நடக்கும்போது கன்சிடரேஷனும் எனக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் கெட் ஒன். ஒரு பொருளை வாங்கினா இன்னொரு பொருள் எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ரெண்டையுமே 2 இண்டிவிஜுவல் சப்ளையாக ட்ரீட் பண்ணணும். அண்ட் இதில் ஃப்ரீயாக வரக்கூடிய கூட்ஸ் எனக்கு என்ன ஆகாது, கவர் ஆகாது. சரியா? ஸ்கெட்யூல் 2 போயிடலாமா? ஸ்கெட்யூல் 2ல் எந்தெந்த ஐட்டம்ஸை சர்வீஸாக ட்ரீட் பண்ணணும் அண்ட் எதை குட்ஸாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர். உங்களுக்கு டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இப்போ ப்ரெசண்ட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், ஆர்எல்ஸ் ஃப்யூச்சர் டேட்டில் உங்களுக்கு நான் மாற்றி தரேன் அப்படின்னு நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த 2 சினாரியோலையும் எனக்கு என்ன ஆகுது, ஃபிசிக்கலாக நான் கூட்ஸை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அப்போ அது என்னது, சப்ளை ஆஃப் சர்வீஸாக கூட்ஸா? கூட்ஸ். அண்ட் ரைட், இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஃபிசிக்கலாக உங்ககிட்ட நான் எதையும் கொடுக்கல. அப்போ அதை நான் என்னவா ட்ரீட் பண்ணணும், சர்வீஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கை நான் என்ன பண்ணலாம், லீஸுக்கு நான் கொடுக்கலாம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேறு என்ன பண்ணலாம், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக, இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக கொடுக்கலாம். யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது நீங்கள் வச்சுக்கோங்கன்னு அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறதில்ல, ஓனர்ஷிப் நான் கொடுக்க போகிறதில்ல. அப்போ நான் இதை என்னவா ட்ரீட் பண்ணணும், சர்வீஸ். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆரல்ஸ் ப்ராசஸ். அங்கே கூட்ஸாக நம்ம எதாவது வாங்குகிறோமா? இப்போ நான் ஒரு பியூட்டி பார்லருக்கு போகிறேன், பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாமே பண்ணுறேன். எனக்கு கூட்ஸாக எதாவது கிடைக்குதா அந்த இடத்துல? கிடையாது. அவங்க எனக்கு சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் நான் போகிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுவோம், சர்வீஸாக தான் ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் அசட். என்னோட பிஸ்னஸ் அசட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கூட்ஸை நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 years ஆச்சு. 5 yearsக்கு முன்னாடி வாங்கினதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், இப்போ அதை சேல் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், கம்மியான வேல்யூவில் நான் கொடுப்பேன். ஆர்எல்ஸ் என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணலாம், இதை இங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது, சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா. அண்ட் இதுவே நான் அதை சேல் பண்ணுறேன், கன்சிடரேஷன் நான் வாங்கிக்கிறேன் அண்ட் என்னோட பிஸ்னஸை நான் ஷட் டவுன் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபிசிக்கலாக கூட்ஸ் வெளியே போகுது. அப்போ இதை நான் என்னவா ட்ரீட் பண்ணணும்? சப்ளை ஆஃப் கூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு ஏதாவது கொடுக்குறீங்க அண்ட் அது ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீஸாக தான் நம்மளுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறதும் என்ன தான், ஈவன் அது பில்டிங்காகவே நீங்கள் கட்டி கொடுத்தாலும் அது சர்வீஸாக தான் நம்மளுக்கு ட்ரீட் ஆகும். அண்ட் இதில் ஒரு எக்ஸம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே கொடுத்துருக்க ப்ரொவிஷனை நான் கேட்கல, ஆல்ரெடி நம்ம படித்தது தானே. டைமா எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே வருது அப்படின்னா நான் இந்த டெஃபினேஷனுக்குள்ளேயே நான் கொண்டு வர மாட்டேன். கரெக்டா? ஆமாவா இல்லையா? மறந்தாச்சு, எடுங்க புக்கு. எங்க? அதுதானே இப்போ நானும் சொன்னேன். ஸோ இந்த கேஸில் எனக்கு கவர் ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டின்ற அந்த டெஃபினேஷனுக்குள்ளே வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எதாவது வருது அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்க தான் போகிறோம். ஸோ எனக்கு அது சர்வீஸாக தான் ட்ரீட் ஆகும். நெக்ஸ்ட்டு, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, சாஃப்ட்வேர் ஏதாவது டெவலப் பண்ணுறாங்க, எனக்கு புதுசாக டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ஆல்ரெடி இருக்கிறத அப்கிரேட் பண்ணுறாங்க அண்ட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இது எல்லாமே எனக்கு சர்வீஸ். என்னோடய ரெக்வஸ்ட் படி அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கூட்ஸாக நான் எதுவும் ரிசீவ் பண்ணலை, ஸோ இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் சர்வீஸ். அண்ட் ரைட் டு யூஸ், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறது இட் இஸ் அ சர்வீஸ். நெக்ஸ்ட் ஒன், காம்போசிட் சப்ளை. இதில் ஒர்க் கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அண்ட் அதர் சர்வீசஸ் ஏதாவது வருது அப்படின்னா அது எல்லாமே எனக்கு சர்வீஸாக ட்ரீட் ஆகும். ஸ்கெடியூல் 3 போயிடலாமா? ஸ்கெடியூல் 3 அப்படிங்கிறது என்ன? சப்ளை ஆஃப் சர்வீஸாகவும் ட்ரீட் பண்ண மாட்டோம் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸாகவும் ட்ரீட் பண்ண மாட்டோம். ஸோ ஜிஎஸ்டிக்குள்ளே கவர் ஆகாது. கரெக்டுங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங், சர்வீஸ் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயி டு அண்ட் எம்ப்ளாயர். எதனால் இது ஜிஎஸ்டிக்குள்ளே வராது? எம்ப்ளாயி எம்ப்ளாயருக்கு நடுவில் என்ன டிரான்சாக்ஷன் போகுது? நீ வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குற, அதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? சேலரி கொடுக்குறேன். நீ டேக்ஸ் என்ன பண்ணுற? டிடிஎஸ், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறியா? இன்கம் டேக்ஸ்லேயும் கவர் ஆகும், ஜிஎஸ்டிலையும் கவர் ஆகணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஏதாவது ஒரு டேக்ஸ் நான் பே பண்ணால் போதும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஜிஎஸ்டியில் எனக்கு எக்ஸம்ஷன். அண்ட் இதுவே எம்ப்ளாயியை வந்து நான் கான்ட்ராக்ட் பேசிஸில் நான் எடுத்திருக்கேன், அதுவே கம்பெனியாக எடுத்திருக்காங்கன்னாலும் ஜிஎஸ்டி கிடையாது. பிகாஸ் அங்கே எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வந்துடுது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள், ஏ லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் கம்பெனிக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ எக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 பர்சனை வச்சு வேலை வாங்குறாங்க. இப்போ இங்கே ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க. இவங்களுக்கும் ஏ லிமிட்டெடுக்கும் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கா? நோ. அப்போது எனக்கு என்ன ஆகும்? ஜிஎஸ்டிக்குள்ளே கவர் ஆகுமா? அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், சர்வீஸ் பை எனி கோர்ட் ஆர் ட்ரிபியூனல். ஸோ கோர்ட்டு அண்ட் ட்ரிபியூனலோட மெயின் பர்பஸ் என்னது? மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்கன்னாலும் இவங்களோடதும் என்ன தான்? சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணுங்கிறது தான். ஸோ இதுக்கு எல்லாமே என்ன கிடையாது? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல்ஸில் நம்மளுக்கு 3 கவர் ஆகும், டிஸ்ட்ரிக்ட், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் கம்ப்ளீட் பில்டிங்ஸ். இது எல்லாமே எனக்கு என்னது? ஜிஎஸ்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். வாட் இஸ் மீன் பை ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்? அது அங்கேயே இருக்குது. லாட்ரி, கேம்பிளிங், பெட்டிங்,
அதுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு டெஃபினிஷன் அழகாக நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? மறந்தாச்சு. சரி இருங்க, நானே சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது, அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இன்னொரு பர்சன் கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி என்னால் கிளைம் பண்ண முடியும். ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி என்னால் கிளைம் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் கால் ஆக்ஷனபிள் கிளைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு பர்சன் மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன். கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பர்சனுக்கு நீங்கள் 10 lakh காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், காசு கொடுங்கன்னு நான் கேட்கலாமா ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எனக்கு இதில் லாட்ரி, கேம்பிளிங், பெட்டிங் அப்படிங்கிறது கவர் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் இது எல்லாமே 1/10/2023 என்னவா மாற்றிட்டாங்க, எனக்கு டாக்ஸபிளாக மாற்றிட்டாங்க. ப்ரீவியஸ்லி இது எனக்கு எப்படி இருந்துச்சு, நான் டாக்ஸபிளாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2023 டாக்ஸபிளாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபினரல், பரியல், மார்ச்சுரி ரிலேட்டடாக இருக்கிறது. அண்ட் ஒரு பர்சன் டிசீஸ்டாக இருக்காங்க, அவங்கள நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். அண்ட் இது எல்லாமே எனக்கு என்னது, நான் டாக்ஸபிள். அண்ட் எனக்கு எப்போ சரி, எனக்கு இந்த காம்போசிட் அண்ட் மிக்சடை மட்டும் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறீங்களா? காம்போசிட்னா என்ன, மிக்சட்னா என்ன? தனியாக என்னால் அதை விற்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், விற்க முடியாது. சாக்லேட்டையும் சாக்லேட் கவரையும் நான் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். சாக்லேட் கவரை என்னால் தனியாக சேல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே காம்போசிட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டேக்ஸ் லெவி பண்ணும்போது மெயின் காம்பனண்ட் என்னன்னு பாருங்கள், சாக்லேட் தான் என்னோட இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஸோ சாக்லேட் மேலே தான் எனக்கு டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. ஸோ டேக்ஸ் லெவிட் ஆன் பிரின்சிபல் சப்ளை. அண்ட் மிக்சட் சப்ளை அப்படிங்கிறது ரெண்டு தனித்தனி ப்ராடக்ட். ஃபோனை என்னால் தனியாக சேல் பண்ண முடியும், சார்ஜரையும் என்னால் தனியாக சேல் பண்ண முடியும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு காம்பினேஷனில் நான் என்ன பண்ணுறேன், சேல் பண்ணுறேன் என்னோட கஸ்டமருக்கு. தனியாக சேல் பண்ணக்கூடியதை ஒன்றா சேர்த்து நான் சேல் பண்ணுறேன். அண்ட் இட் இஸ் நாட் நேச்சுரலி பண்டட். அண்ட் தனியாக என்னால் சேல் பண்ண முடியும். அண்ட் டேக்ஸ் எப்படி எனக்கு அப்ளிகபிள் ஆகும், ஃபோனோடது 28% அண்ட் சார்ஜரோடது 12%. இது ரெண்டுத்தில் எது ஹையராக இருக்குது அப்படின்னு பாருங்கள், அதுதான் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன், ஃபார்வர்ட் சார்ஜ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஃபார்வர்ட் சார்ஜ் அப்படின்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிறவர் செல்லர், பிங்கிறவர் பையர். ஸோ பையர் கிட்ட இருந்து செல்லர் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கான கேஷு ப்ளஸ் டாக்ஸ் இது ரெண்டுத்தையும் வாங்கி செல்லர் என்ன பண்ணிடுவார், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவார். இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. ஸோ இது நார்மல் சார்ஜ் மெக்கானிசம் ஆர்எல்ஸ் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிறது பையர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணிடுவாங்க. செல்லருக்கு கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஷார்ட்டாக நம்ம சொல்லும்போது ஆர்சிஎம் பேசிஸ், எஃப்சிஎம் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், காம்போசிஷன் லெவி. ஸோ வாட் இஸ் மீன் பை காம்போசிஷன் லெவி? எதுக்காக இந்த காம்போசிஷன் லெவின்றதை வச்சுருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நார்மல் டேக்ஸ் பேயராக இருக்கேன் அப்படின்னா மந்த்லி நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இது போக ஆனுவல் ரிட்டர்ன் ஒன்று ஃபைல் பண்ணணும். மந்த்லி நம்ம ஃபைல் பண்ண வேண்டியதே 3 ரிட்டர்ன், கரெக்டாக? GSTR 1 தனியாக பண்ணணும், GSTR 2
1ல் என்ன இருக்கோ அது எனக்கு அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3Bங்கிறது எனக்கு கன்சாலிடேட்டடாக வரும். இது போக ஆனுவல் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணணும். கரெக்டாக? ஸோ எனக்கு பேர்டன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி டேர்ன் ஓவர் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னொரு பர்சனை தனியாக நான் வைக்கணும், டேக்ஸ் அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பண்ணுவாங்க. பெரிய கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு சேலரி கொடுத்து வச்சுருக்கிறது ஒரு பிக் இஷ்யூவாக தெரியாது. இப்போ எனக்கு கம்பெனியோட டேர்ன் ஓவரே வருஷத்துக்கு 2 லட்சம் தான் வருது. என்னால் தனியாக ஒரு பர்சனை வச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிக்கு ஒரு கன்செஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட டேர்ன் ஓவர் வந்துட்டு 1.5 crores இருக்கு. மாற்றிக்கோங்க. 1.5 crores இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கீமுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் என்னால் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்கேஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 75 lakhs. இந்த லிமிட்டை தாண்டிச்சு அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேஸில் நான் அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாக்ஸபிள் சப்ளை என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்ட் இது கூட எக்ஸம்டட் சப்ளைஸும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா அதுவும் எனக்கு சப்ளை தான். ஸோ இதை 3ஐயும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டேக்ஸ் நான் பே பண்ணது லைக் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேக்ஸை நான் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணக்கூடாது. இன்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா நான் அதை மைனஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆர்சிஎம் பேசிஸில் எனக்கு உள்ளே வந்ததையும் நான் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா படி கம்ப்யூட் பண்ணனா ஐ வில் கெட் த அக்ரிகேட் டர்ன் ஓவர். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்றதை ஐ ஹாவ் டு டிட்டர்மைன். நெக்ஸ்ட் ஒன் அடிஷ்னல் கண்டிஷன். ஸோ அடிஷ்னலாக நான் இன்னொன்று கோ த்ரூ பண்ண வேண்டியது, இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கேன் இல்லை ட்ரேடராக இருக்கேன், இது கூட சேர்த்து நான் இன்னொரு அடிஷ்னல் சர்வீஸையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போது இந்த கண்டிஷனையும் நான் பார்க்கணும். சரிங்களா? அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் 10% ஆஃப் டர்ன் ஓவர் இன் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ்நாட்டில் நான் ஒரு கம்பெனி வச்சு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தமிழ்நாட்டில் என்னோட டர்ன் ஓவர் என்னன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 lakh என்னோட டர்ன் ஓவர், இதில் 10% என்னன்னு பாருங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து ஹையஸ்ட் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 lakh. அண்ட் இதில் விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணிக்கணும், ஹையரா லோயரா செக் பண்ணுங்க ஒன்ஸ். விச் எவர் இஸ் லோயர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? அண்ட் இந்த காம்போசிஷன் ஸ்கீமை நான் ஆஃப் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஹையரா, விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்னாச்சு, ஹையரா. ஓகே, அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு லீகல் கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அண்ட் டேக்ஸ் ரேட்டுமே மேக்ஸிமம் எனக்கு 6% தான். அண்ட் ஸோ இது என்னோட பிஸ்னஸ்க்கு லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், மற்ற ஸ்டேட்டுக்கு என்னால் பண்ண முடியாது. இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் நான் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு என்னால் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது, கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? அண்ட் நான் டாக்ஸபிள் குட்ஸை நான் டீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரேட்டு. மேனுஃபேக்சரர் ஆர்எல்ஸ் ட்ரேடராக இருக்காங்க அப்படின்னா 1%. இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஐஜிஎஸ்டியோடது. அண்ட் இதுவே சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா இது அப்படியே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். கரெக்டாக? 0.5. ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு என்னது 5%. அப்போ இங்கே 2.5.
அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு 6%. ஸோ 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், காம்போசிஷன் ஸ்கீமில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், யார் யார் நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நோட்டிஃபைட் கூட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அண்ட் பன் மசாலா, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஏரியேட்டட் வாட்டர், ஃப்ளை ஆஷ் பிரிஸ்கு அண்ட் பிரிஸ்கோ ஃபோசல் மீல்ஸ், பில்டிங் பிரிக்ஸ், எர்த்தன் ஆர் ரூஃபிங் டைல்ஸ், அண்ட் மோர் தேன் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் அ சேம் பேன். ஒரே பேனுக்கு கீழே நான் 2-3 ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் இதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஓவர் ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டுக்கு மேலே தாண்டி இருக்கக்கூடாது. 1.5 crore அப்படின்னா அந்த 1.5 crore தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, நான் டாக்ஸபிள் கூட்ஸை நான் டீல் பண்ணக்கூடாது. இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் நான் பண்ணக்கூடாது. அண்ட் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக ட்ரேடிங் நான் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இங்கே பார்த்த நோட்டிஃபைட் கூட்ஸை நான் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாகவும் நான் ரெசிடென்ஷியல் டாக்ஸபிள் பர்சனாகவும் நான் இருக்கக்கூடாது. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா என்ன, இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மனெண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், தீபாவளி டைமில் கிராக்கர் சேல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அந்த சீசனில் மட்டும்தான் சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டுங்களா? அண்ட் இதே மாதிரி என்ஆர்ஐ பர்சன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களும் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் இது போக அதர் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வேணும்னா அந்த ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 1லேயே எனக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார்ம் 1ஓட பார்ட் பியில் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேனாலே போதும். அண்ட் நார்மல் டேக்ஸ் பேயராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபர்தராக கன்வர்ஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர் பாருங்கள். அவங்க என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி சிஎம்பி 02 அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். அண்ட் ஐடிசி என்னென்ன யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணணும். சப்போஸ் பேலன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை கவர்மெண்ட்டுக்கு அவங்க திரும்ப பே பண்ணியிருக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்தது அப்ளிகபிள் லொக்கேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 30 நாளுக்குள்ளே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜிஎஸ்டி லயபிலிட்டி அரைஸ், எப்போ எனக்கு ஜிஎஸ்டி லயபிலிட்டி அரைஸ் ஆகுதோ அந்த டேட்லேருந்தே நான் லயபிள் ஆகிடுவேன் இந்த ஸ்கீமுக்கு கீழே. அண்ட் இதுவே ஆஃப்டர் 30 days அப்படின்னா எந்த டேட்டில் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்லேருந்து இந்த ஸ்கீம் கீழே நான் வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு, இது போக இன்னும் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்வாய்ஸ்க்கு பதிலாக என்ன இஷ்யூ பண்ணுவேன், பில் ஆஃப் சப்ளை. கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. தேர் இஸ் நோ ஐடிசி அண்ட் இட் இஸ் அ பேன் பேஸ்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 2-3 லொக்கேஷனில் நான் என்னோடய பிஸ்னஸை வச்சுருக்கேன். ஒரு லொக்கேஷனுக்கு நார்மல் ஸ்கீமோ இன்னொரு பிஸ்னஸ்க்கு காம்போசிஷன் ஸ்கீமோ என்னால் அவைல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதனால தான் இங்கே பேன் பேஸ்டுன்னு ஒரே வேர்டு கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேவா? ஒரே நிமிஷம்.